அதெல்லாம் அதனாலே ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. என்னடா இப்படி இப்படி எல்லாமா போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதாயிருச்சு. அது நடிப்பு தானே, இதுவும் ஒரு கலை. அப்படிதானே, நடிக்கிறதுன்றது ஒரு கலை. அந்த கிளாமர் பண்ணணும்னாலும் அவங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். இல்ல சும்மா பயந்தவங்க எல்லாம் போயிட்டு பண்ணாங்கன்னா இன்னைக்கு போய் நடிப்பாங்க, நாளைக்கு வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லுவாங்க, என்னோட வீடியோ ரிமூவ் பண்ணிருங்க, இல்லைன்னா நான் அங்க போவேன் இங்க போவேன்னு சொல்லுவாங்க. ஸோ நடிக்கிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். ஆனா வந்து கமெண்ட் பண்றவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் உண்மையிலே ஸ்ட்ரகிள்ஸா இருக்கு. மத்தபடி நடிப்பு ரிலேட்டடா ரொம்ப இதெல்லாம் ஸ்பாட்ல எந்த மாதிரி பிரச்சனைகள் இல்ல, பாக்குறவங்களால தான் பிரச்சனைன்றீங்க. ஸ்பாட்ல பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. ஸ்பாட்ல எல்லாருமே நல்ல பாசமா அன்பா தான் இருப்பாங்க. அங்கேயும் வந்து எந்த பிரச்சனையும், நீங்க இப்போ கிளாமர் நடிக்கிறீங்க, உங்களை வந்து தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறோம் அப்படின்னு எல்லாம் சினிமாக்காரங்களுக்கு சினிமாக்காரங்களை பத்தி தெரியும். ஆனா வெளியில பாக்குறவங்களுக்கு அது தெரியல. அதனால அவங்க வந்து அவங்க இஷ்டப்படி பேசுறாங்க. அது கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கமெண்ட்ஸ்ல என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அதிகமா வரும்? கமெண்ட்ஸ்ல வந்து ஓகே நீ இந்த மாதிரி ஓபன் பண்ணி காமிக்கிற, நானும் வரவா, இந்த மாதிரிலாம் ரொம்ப கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்சிமம் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா அவனோட நம்பர் அனுப்பு, நான் பேசுறேன். என்ன திட்டுறது மட்டும் இல்லாம என் ஃபேமிலியை டோட்டலாவே திட்டி இருப்பாங்க. சில கமெண்ட்ஸ் பார்த்தா, உங்க வீட்டுல அப்படி விட்டுருக்காங்களா, இப்படி விட்டுருக்காங்களா, இதெல்லாம் வந்து அது வந்து அன்வான்ட் தான். அவங்க ஏன் அப்படி பேசுறாங்கன்னு தெரியாது. நம்ம அதை பாக்குறதோட கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே பேசுறவங்க பேசிட்டு போறாங்கன்னு சொல்லி விட்டுறதுதான்.